வேலையின்மை சர்டிஃபிகேட் அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்கான சர்டிஃபிகேட் பெறுவதில் தமிழக அரசு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குங்க. இந்த சர்டிஃபிகேட் எதுக்காக பயன்படும் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக பயன்படுத்திக்கலாம், ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமுக்காக பயன்படுத்திக்கலாம், ஸ்காலர்ஷிப்காக பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நிறையாத்துக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் யார் வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாங்க. இ-சேவை மையத்தில் தான் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்குவதில் ஒரு சில புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், டெப்டி தாசில் எல்லாத்தையுமே போயிட்டு தான் சர்டிஃபிகேட் வரும். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யாருக்கிட்டையுமே போகாது. இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை ஆட்டோ ஜென்ரேட் மூலமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு புதிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்டும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ஆன்லைனில் செல்ஃப் அஃபிடேவிட் கார்டு, நோட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த 4 டாக்குமெண்ட் இருந்தாவே போதுமானதுங்க, அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணி இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உடனுக்குடன் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா ரொம்ப வெரிஃபிகேஷன்லாம் இருக்காதுங்க. இந்த 4 டாக்குமெண்ட் உங்களுடைய அஃபிடேவிட்டை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுதாங்க உங்களுக்கான அப்டேட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இதுக்கப்புறம் ரொம்ப சுலபமாக வாங்கிக்கலாம். அதுக்காக தான் தமிழக அரசு இந்த ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.